இப்போ என்ன போன்றவர்களாம் திமுக ஆதரவுல இருந்தவங்கலாம் நான் ஓட்டு போடவே போகுது. ம். இப்போ புறக்கணிச்சுட்டேன். இந்த பொருந்தா கூட்டணி நாங்க ஏத்துக்க முடியாது. ஏன்னா எமர்ஜென்சி டைம்ல திமுகவினரை பட்ட அடி உதையெல்லாம் கண்ணால பார்த்தவன் நான். ஜெயில் டாக்டரா இருந்தேன். கண்ணால பார்த்தவன். என்னால ஏத்துக்க முடியல. அடி வாங்கினத பார்த்த எனக்கு அவ்வளோ இதுன்னாக்கா, அடி வாங்கின தொண்டை எப்படி இருப்பான்? அதனால அது பொருந்தா கூட்டணி. எம்ஜிஆர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்திரா காந்தி பண்ண ஒரு சாமர்த்தியமான ஒரு டெக்னிக். அன்னைக்கு அது நடந்தது. அதுக்கு பிறகு கலைஞர் இது மேல இது குலாம் நபி ஆசாத் வந்தார். ம். ம். 2G வழக்கு போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு 2G வழக்குல இருந்து 2G வழக்கின் அடிப்படையில் தயாளவமா கைது செய்யப்படுவார். அப்படிங்கிறதுக்கு அறிவாலயத்தில் கீழே ரெய்ட் நடக்குது. மேல சன் டிவி ஆஃபீஸில் அது கலைஞர் டிவி ஆஃபீஸில் கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. கலைஞர் கேட்குறாரு, சரி என்ன வேணுங்கிறார். 63 இடங்கள். சரி கொடுத்துறேன் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. தயாளமாக விட்டாங்க, போயிட்டாங்க. அவ்வளோதான். எலெக்ஷன் நடக்குது. 63 இடத்துல நிற்கிறாங்க. திமுககாரன் ஓட்டு போடல. கலைஞரும் சேர்த்து தோக்குறாரு. அப்போ தான் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வர்றார். 5 இடங்கள். கலைஞர் என்ன சொன்னார், நாயன்மார்கள் போல 63 பேரை கேட்டார்கள், பஞ்சபாண்டவர் போல 5 பேர்கள் ஜெயித்தார்கள். தானே தோத்து அதுக்கப்புறம் தான் நாங்க இல்லைன்னா உனக்கு 5 சீட்டு தான் தெரிஞ்சுக்கோன்னார். அதில் தான் அடங்கினாங்க. இப்போ மறுபடியும் அந்த இதை லோக்கல் தலைவர்கள் இது பண்ணார். ஜெயலலிதா இருந்த வரையிலும் ஒன்றிய தேசிய கட்சிகளுடைய லோக்கல் லீடர்ஸ் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது யஷ்வந்த் சின்ஹா வருவார், சுஷ்மா ஸ்வராஜ் வருவாங்களே ஒளி, இங்கே லோக்கலில் இருக்கிற மாணிக்கம், கோவிந்தசாமி, முனுசாமி எல்லாம் வீட்டுக்குள்ளார கூட அந்த மாவட்டம் சரி அவங்க தான் பேசணும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே யார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற தலைவர்கள்ட்ட இருந்து சத்தம் இல்லை. லோக்கலில் இருக்கிற அந்த மாணிக்க தாக்கூர் இந்த மாதிரி ஆட்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க.